சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி. என்னையே தந்தேன் உனக்காக, ஜென்மமே கொண்டேன் அதற்காக. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன். சேர்ந்ததே நம் ஜீவனே, சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. சரிண்ணே, நாளைக்கா? சரி. ஆ அப்படியா? ஆ சரி சரிண்ணே, வந்துடும். சரிண்ணே. என்னல இன்னைக்கு சீக்கிரமா வீட்டு பக்கம் வந்துட்டா என்ன? ஒன்றும் இல்லைம்மா, நாளைக்கு கொஞ்சம் தூரமாக வேலைக்கு போகணும், அதான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன். அது சரி, எல்லோரும் கோயில் இருக்காங்க, நீ கோயிலுக்கு போகலையா? அப்படி கோயிலுக்கு போயிட்டாலும் உன் பொண்டாட்டிக்கு தான் நல்ல புத்தி வந்துடுமா, இல்லைன்னா இந்த வீடு தான் விளங்கிடுமா. அண்ணன் நடக்க போகிறதில்ல, அப்புறம் எதுக்கு போய்கிட்டு? எதுக்குமா இப்படி பேசுகிற? நீ இப்படி பேச போய் தான் பாரு, எல்லாரும் கோயிலில் இருக்காங்க. ஆனால் அவன் மட்டும் நீ ஏதாவது திட்டுவேன்னு சொல்லிட்டு அந்த கேப்பில் வந்து நைட்டு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டு போகலான்னு வந்திருக்கா. அவளை போய் ஏமா இப்படி திட்டிகிட்டே இருக்க நீ? ஏன்ல சொல்ல மாட்டா? அவ என்ன எனக்கு மட்டுமா பொங்கி தட்டுதா? உங்களுக்கு சேர்ந்துதான்ல தட்டுதா? உனக்கும் உன் பிள்ளைக்கும் என்னைய மட்டும் சொல்ல வந்துட்டா? ஏமா, நான் எல்லாத்துக்கும் சேர்த்துதாம்மா சொன்னேன், உன்னைய மட்டும் ஒன்றும் சொல்லலை. நல்லா சொல்லடா. வர வர பண்டாட்டி தாசனா மாறிட்டு இருக்கல நீ, வாய் பேசாத. ஏம்மா, நான் சும்மாதாம்மா சொன்னேன், உடனே பொங்காதம்மா. ஏம்மா அது சரி, இன்னைக்கு யாருமா குழம்பு வச்சா மத்தியானம்? யார் வைப்பா? எல்லாம் செய்ய மாட்டினா? அதானே பார்த்தேன், நீ வச்ச குழம்பு ருசியாக இருக்குமா. ஏம்மா இனிமேல் நீ வைமா, மத்தியானம் வாயிலே வைக்க முடியல, திங்க முடியாமல் தின்னுட்டு வந்தேன். ஏம்மா இனிமேல் நீ நல்ல குழம்பு வைமா, நீ வச்சா நல்லா இருக்குமா. ஆமல, நான் எங்க வைக்க? எங்க கால் வலி தாங்க முடியாம கிடக்குறாங்க. இந்த வீட்டுல எல்லா வேலையும் நான் தான் பண்ணணுமா? உன் பொண்டாட்டி என்ன கிளிக்கா? இதை கூட ஒழுங்கா வைக்காம என்ன வேலை பார்த்துட்டு அலையிறாவா? காலையில் எந்திக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் நான் தானே பார்க்குறேன். உனக்கு சோறு பொங்கி தட்ட வேலை மட்டும்தான் அவள் பார்க்கா. இதை கூட ஒழுங்கா வைக்க மாட்டாளா? எங்காவா? இந்தாடி, என்னடி பண்ற? இங்க வாடி. ஐயோ, இது என்ன? எங்கம்மா அவளை கூப்பிடுது? அவ வந்து அவ்வளோதான், என்ன சொல்ல போறாளோ? இந்தாடி, காத்து கேட்கலையா? சேவிடானி. என்ன என்ன கத்திட்டு இருக்கீங்க? என்னடியா கத்துறீங்கிற? குழம்பு நல்லா இல்லைன்னு சொல்கிறான், ஒழுங்கா வைக்க வேண்டியதானட்டியா? அதை விட உனக்கு என்ன வேலை? ஓ, துரைக்கு குழம்பு நல்லா இல்லையோ? நான் என்ன இதை மட்டுமா பார்க்குறேன்? வீட்டில் எத்தனை வேலை பார்க்குறேன் தெரியுமா? ஒரு நாளைக்கு வீட்டில் குழம்பு நல்லா இல்லைன்னா சமாளித்து போகணும், உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுறதா? யோ, என்கிட்ட சொன்னா நான் என்ன செய்ய மாட்டேனோ? உங்கள் அம்மாட்ட தான் போய் சொல்லுவியோ? இல்லைம்மா, அது வந்து இந்தாடி, அவன்கிட்ட என்ன டீ கேட்க? என்னைய பார்த்து கேட்டுட்டி தைரியமானவளா இருந்தா என்ன இருக்க முடியலையா? ஆமாட்டியா, உட்காந்துக்கிட்டே இருக்கல, இருக்க முடியல என்னால. வேலை பாட்டு கிழிச்சாலா கிழிச்ச நீ? அப்போ என்ன டீ வேலை பாட்ட? காலையில் எந்திரிச்சிலேருந்து வீடு வாசலெல்லாம் பெருக்கி, வெளியில் பெருக்கி டூட்டு கோலம் போட்டு எல்லா பாத்திரத்தையும் விலைக்கு வச்சுட்டு வந்து உட்காருவேன். நீ அப்படியே நீட்டிக்கிட்டு எந்திரிச்சு குளிச்சு மினுக்கிட்டு வந்து ஒரு காப்பி போட்டு குடிப்பேன். இது வேலையாட்டி. அதுக்கப்புறம் 4 இட்லி அவிப்பேன். இதை தவிர வீட்டில் என்ன வேலை டிவி பார்க்குறா? 10 மணி ஆச்சுன்னா நல்லா மினுக்கிக்கிட்டு ஒத்த ரோசா வச்சுக்கிட்டு மேக்கப்பு போட்டுக்கிட்டு நல்லா ஊரை சுற்றிட்டு வருவா. ஆமாம், நான் நல்லா மினுக்கிட்டு போகிறேன், நீ பார்த்த. ஒன்னால தான் மினுக்க முடியாதுல்ல, அதான் உனக்கு பொறாம. ஆமாடி, ஆமாம், இந்த வயசுல மினுக்கி வாங்க. உன் வயசுல நான் ஊர்வசி ரம்பா மாதிரி இருப்பேன்டி. வந்துட்டா. ஏங்க, உங்க அம்மா காமெடியை பார்த்தீங்களாங்க? ரம்பா தொட சைஸில் மூஞ்ச வச்சுக்கிட்டு இவங்க ரம்பா மாதிரி இருந்தாங்களா? ரொம்ப இழிக்காதட்டிய, பல்லெல்லாம் கட்டிடப்பாடு. நான் என்ன உங்களை மாதிரி 70 வயசு கிளவியா என் பல்லெல்லாம் கொட்டுறதுக்கு? நான் 30 வயசு கோமாரி.
ஏல உன் பொண்டாட்டியை பார்த்தியால நேற்று தான் இவளுக்கு பரிசம் போட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கு. 30 வயசா 30 மாடு 40 வயசு தாண்டி 45 போய்கிட்டு இருக்கு 30. இதுக்கு மேலே சிரிச்ச மூஞ்ச ஒட்டச்சிருவேன். இந்த நேரத்துல யார் கூப்பிடுறா? யாருன்னு தெரியலையா? ஹலோ, யாரு? என்ன என்ன யாருங்கிற? உன் தங்கச்சி. என்ன யாருன்னு உனக்கு தெரியலையா? சொல்லுமா சொல்லு, நல்லா இருக்கியா? ஒன்றும் இல்லை, ஏதோ ஞாபகத்தில் சொல்லிட்டேன். ஆ நல்லா இருக்கேன். நானே வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். பஸ் ஏறிட்டேன். இன்னும் 1 மணி நேரத்தில் வந்துடுவேன். வீட்டில் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வைங்க. சரிம்மா, சரிம்மா, பார்த்து வா. நான் கூப்பிட வரவா? ஆ அப்புறம் நடந்தா வர. அதுக்கு தான் ஃபோன் பண்ணி சொன்னேன். 1 மணி நேரத்தில் பஸ் ஸ்டாண்டில் வந்து கூப்பிட்டு வா. அங்கே வந்து வெயிட் பண்ணு, நான் ஃபோன் அடிக்கேன். சரிம்மா, சரி. நீ மட்டும் வரியா? மாப்பிள்ளையே வராராம்மா? இல்லை நான் மட்டும் தான் வரேன். அவருக்கு ஏதோ வேலையா, அவர் வரல. நான் மட்டும் தான் வரேன். நீ வந்துரு, நான் அப்புறமா பேசுகிறேன். சரிம்மா. யாருல போன்ல? தங்கச்சி தாம்மா ஃபோன் பண்ணா. வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காளாம். அதை ஃபோன் பண்ணி சொன்னா, பஸ் ஸ்டாண்டுக்கு கூப்பிட வர சொன்னா. வீட்டில் ஆள் ஒன்று தானே மிச்சம். அவளும் வந்துக்கிட்டான். விளங்கோ இந்த அடியே. இது அவ வீட்டுட்டு, அவ அண்ணன் கட்டின வீடு. அவ வருவா. நீ என்னட்டு சொல்லிதடியா? என்ன நான் இப்போ என்ன சொல்லிட்டேன்? ஒரு ஆள் வருதுன்னு தானே சொன்னேன். வேற என்ன தப்பா சொன்னேன்? சொல்லு வெட்டி சொல்லுவேன். அவ வீட்டுக்கு அவ வராக. உனக்கு என்ன? உனக்கும் நாத்தனாரை கண்டாலே ஆவாதே. ஆமாம், அவளுக்கு மட்டும் என்னை கண்டா ஆகுமாக்கும். என்னடியா ஆச்சிட்டு இருக்கா? ஒன்றும் இல்லை, நான் அவருங்க. எனக்கு கிச்சனில் வேலை இருக்கு. பாடி பா, பூரி சுட்டி வை. என் மவளுக்கு பூரியும் எனக்கு வெள்ளை குடும்பம் அவண்டாட்டி ரொம்ப பிடிக்கும். அதை செஞ்சு வை. ரொம்ப முக்கியம். இது ஒன்று தானே பாக்கி. இதையும் செஞ்சிடுறேன். அவள் வீட்டில் இருக்கிறது இல்லை. அவள் அண்ணன் வீட்டுக்கு வந்து தேரா போகிறதுக்குனே வராளுக்காமா. நம்ம உயிரை வாங்குறதுக்கு ஏதாவது செஞ்சு வச்சா தின்னுட்டு படுக்கிறது இல்லை. அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு வேறு உயிரை வாங்குவா. யாருக்கு ஜீவன் இருக்கு? சே பாடி பா, போய் செஞ்சு வை. ஏம்மா, இவ பழம்பிட்டு பழத பார்த்தா என் பிள்ளைக்கு தின்ன சோறு செமிக்காது போலையா? ஏல வர உன் பொண்டாட்டி செய்கிறது சரி இல்லைல்ல, சொல்லி வச்சுக்கா. நான் வரல, இன்னைக்கு இருக்கு. இங்கேயே உட்காந்துருக்கேன். என் மாவா வரட்டும், அப்புறம் இருக்கு இவளுக்கு. என் மாவா வந்து இவளை 4 சாத்து சட்டினதால சரிப்பட்டு வருவா. அவன் பொண்டாட்டி எல்லாம் இன்னைக்கு வரட்டும். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. என் பொண்டாட்டியும் எங்க அம்மாவும் இருந்தாலே வீடு 2 ஆயிரும். இல்லை என் தங்கச்சி வேற வாரா. என்ன செய்ய காத்திருக்காங்களோ? மக்களே, நாளைக்கு எங்க வீட்டில் நடக்க போற நாத்தனார் கொடுமையோ இல்லைன்னா அது நாத்தனார் காமெடியோ, அதை பார்க்க எல்லாரும் ரெடியா இருங்க. நாளைக்கு எபிசோட கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. கைப்புள்ள காட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ வரும். என்ன நடக்க போதோ ஆண்டவா. ஷாலினி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்பேன். நீ தப்பாக நினச்சிக்காதம்மா. உன் மனசில் என்ன இருக்கோ அதை என்கிட்ட சொல்லு. ஐயோ கன்ஃபார்ம் அவனை பற்றி தான் கேட்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ என்ன சொல்கிறது? என்னம்மா யோசிச்சுட்ருக்க ஷாலினி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? இல்லை, ரவியை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ரவியா? அவனை பற்றி என்ன என்கிட்ட பேசணும்? உனக்கும் ரவிக்கும் ஏதாவது சண்டையாம்மா? இல்லையே, ஏன்? இல்லை, அன்றைக்கி ரவி வந்து அப்படி குடிச்சிட்டு கிடந்தான். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை தேடி கூப்பிட்டு வந்தோம். எங்கே இருக்கான், என்ன பண்ணுறான்னு தெரியல. அங்கே போகிறப்போ அன்றைக்கி அவன் உன் ஃபோட்டோ வச்சு ரொம்ப புலம்பிட்டு இருந்தான். உங்கள் அண்ணன் வேறு பக்கத்தில் இருந்தனால நான் உன் ஃபோட்டோவை தெரியாமல் எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா அவனுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்ணா எப்படி நினைப்பான்னு எனக்கு தெரியலை. ஆனால் எனக்கே இது பெரிய ஷாக்கு தான். அவன் தான் என்கிட்ட வந்து பேச மாட்டான், எதுவும் சொல்ல மாட்டான்னு தெரியும்லாமா. நீயாவது என்கிட்ட சொல்லியிருக்கலாம் எனக்கு ரவியை பிடிச்சிருக்குன்னு. என்னது ரவியை பிடிச்சிருக்கா? நான் என்னைக்கு சொன்னேன் எனக்கு ரவியை பிடிச்சிருக்குன்னு? என்னம்மா சொல்கிற ஷாலினி? உனக்கு ரவியை பிடிக்கலையா? அப்போ நீயும் ரவியும் லவ் பண்ணலையா? ரகு மாமா, நான் என்னைக்காவது உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கேன் நானும் ரவியை லவ் பண்ணுறோன்னு? அவன் தான் என்னைய பண்ணிட்டு இருக்கான். நான் ஒன்றும் அவனை லவ் பண்ணல. என்னம்மா சொல்கிற? நான் 2 பேரும் லவ் பண்ணுறீங்க, 2 பேத்துக்குள்ளே ஏதோ பிரச்சனை அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. அந்த மாதிரி நினைக்கவே தேவையில்லை. எனக்கு அவன் மூஞ்ச பார்த்தாலே பிடிக்கல.
அவன் தான் சின்ன வயசுலேருந்து என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு அலையிறான். ஆனால் எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்கல. நான் இதோட எத்தனையோ தடவை அவன்கிட்ட சொல்லிட்டேன், என் பின்னாடியே வராத, என் உயிர் வாங்காதன். ஆனால் அவன் தான் கேட்காம என் பின்னாடி வந்துக்கிட்டே இருந்தான். ஆனால் அன்னைக்கு வந்து என்கிட்ட ரொம்ப பேசினதால நான் கோவத்தில் திட்டிட்டேன். அதனால தான் அப்படி அவன் அங்கே வந்து கிடந்திருக்கான். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், நான் திட்டினது உண்மைதான். ஆனால் அவன் அன்னைக்கு அப்படி போய் இருப்பான்னு எனக்கு தெரியாது. எனக்கு அது ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது. அது என்னாலங்கிறப்போ எனக்கு நிஜமாகவே வருத்தமாக தான் இருந்தது. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், நான் அவனை லவ் பண்ணல, அவன் தான் என்னை லவ் பண்ணுறான் மாமா. ஐயோ சாரி ஷாலினி, நீயும் அவனை லவ் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டேன். அதனால தான்மா கேட்டேன், எதுவும் நினச்சிக்காதம்மா. ஆனால் நான் இப்படி சொல்கிறேன்னு நீ நினச்சிக்காத. ரவி ரொம்ப நல்ல பையம்மா. இது வரைக்கும் அவன் ஆசைப்பட்டு எதுவுமே கிடைக்கலன்னு புலம்பிக்கிட்டே இருப்பான். ஆனால் அவன் ஃபஸ்ட் டைம் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வேற சொல்லியிருக்கான். நீ இல்லாமல் வாழவே முடியாதுன்னு அன்றைக்கி அவன் சொல்லிக்கிட்டு இருந்தான். உன் ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு இனிமேல் நீ கிடைக்கலன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். என்னது? ஆமாம் ஷாலினி, அவன் சொன்னான், செஞ்சிருவான். சின்ன பிள்ளையிலேருந்து எவ்வளோ பிடியாத பிடிச்சவன் தெரியுமா? உனக்கே தெரியும். இன்னைக்கு வரைக்குமே அவன் என்கிட்ட பேசுகிறதே கிடையாது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீ இப்படி ஒத்துக்கலைன்னா அவன் என்ன செய்வான்னு. என்ன மாமா இப்படி பேசுகிறீங்க? அதுக்காக நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்கல. எப்படி என்ன இப்படி சொல்கிறீங்க? எனக்கு புரியலை. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க என்கிட்ட? இல்லைம்மா, இது வரைக்கும் உனக்கு அவனை பிடிக்காம இருக்கலாம். ஆனால் ரவி நல்லவன், உனக்கு அது தெரியும். கொஞ்சம் முன்கோபக்காரன், அவ்வளோதான். நீ கொஞ்சம் யோசிக்கலாம்லம்மா அவனை பற்றி. என்ன மாமா, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் புரியாமல் திரும்ப திரும்ப அதே பேசுகிறீங்க. இது என்னோடய லைஃபு. நான் எப்படி பிடிக்காத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நீங்கள் பண்ணிக்குவீங்களா? சொல்லுங்கள். நீங்கள் ஏன் அணுவை கல்யாணம் பண்ணீங்க? அணுவை விட்டுட்டு வேறு யாராவது கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல? சொல்லுங்கள். உங்களால் அணுவனையை விட்டுட்டு வேறு யார் கூடயா வாழ முடியுமா? சொல்லுங்கள். வார்த்தையே வரலல்ல, அந்த மாதிரி தான். இத்தனை நாள் அவங்ககிட்ட இதை சொல்லி சொல்லி எனக்கு அழுத்து போச்சு. இன்றைக்கி நீங்களும் அவன் கூட சேர்ந்துக்கிட்டு அவனுக்கு சிபாரிசு பண்ணிட்டு வந்து நிற்கிறீங்க. அன்றைக்கி என்னமோ என்னால் தான் அவன் குடிச்சிட்டு கிடந்தான். ஆனால் அதுக்காக லைஃப் லாங்கு அவங்க கூட வாழணுன்னா எனக்கு எப்படி? எனக்கு புரியலை. அவங்க கூட நான் எப்படி வாழ முடியும்? பிடிக்காத ஒருத்தர் கூட நான் எப்படி வாழ முடியுமாவா? சாரி, நீங்கள் எப்படி பேசுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நீங்களாவது என் சைடில் உள்ள நியாயத்தை புரிஞ்சுக்குவீங்கன்னு நினச்சேன். இந்த காரணத்துக்காக தான் எனக்கு இப்போ கல்யாணம் வேணான்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அப்படி தானே? இல்லை ஷாலினி, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நான் வந்து நீ படிக்கணும், உனக்கு ஒரு நல்ல வேலை இருக்கணும், அந்த மாதிரி காரணத்துக்காக தான் இப்போதைக்கு வேணான்னு சொன்னேன். இல்லை சாரி மாமா, நீங்கள் என்ன சொன்னாலும் என் மைண்ட் அதை ஏற்றுக்கிற நிலமையில இல்லை. நீங்களும் அவன் பக்கத்தில் தான் நிற்கிறீங்க, என் பக்கத்தில் யாரும் பேச மாட்டேங்கிங்க. ப்ளீஸ் தயவுசெய்து இந்த டாப்பிக்கை இப்போயே நிப்பாட்டிடுங்க. இதுக்கு மேலே அவனை பற்றி ஒரு நிமிஷம் கூட என்கிட்ட பேசாதீங்க. இன்னொரு விஷயம், இது நமக்குள்ளேயே இருக்கட்டும். இது எங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் ரொம்ப வருத்தப்படுவான். நான் வரேன் மாமா. ஷாலினி நில்லுமா, நான் சொல்கிறது கொஞ்சம் கேட்டு போ. சே, நான் ஏன் இப்படி பேசினேன்னு தெரியல. எப்பவும் தெளிவாக தான் இருப்பேன். ஆனால் அவன் விஷயத்தில் மட்டும் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பாவம், லைஃப்லேயே தடவை அந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளையிலேருந்து அவன் பின்னாடி தெரியுறான். ஏன் என்ன பண்ண முடியும்? அவளுக்கு பிடிக்கலன்னா. ஆனாலும் நம்ம ஷாலினியும் வற்புறுத்தினது தப்பு தானே. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவன் விஷயம்னா மட்டும் எனக்கு என்னையும் தாண்டி ஏதோ வெளியே வந்துடுது. இப்போ என்ன பண்ணுறது? எப்படியும் ரவி இன்னும் ஷாலினியை தான் நினச்சிட்ருப்பான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இவங்களை நான் எப்படி சேர்த்து வைக்க போகிறேன்? ஆண்டவா. பாப்பா அடிச்சிரும் பார்த்துக்கோ. வாயை மூடு. அப்பான்னு சொல்லக்கூடாதுன்னு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அல்லாத வாயை மூடு. உங்ககிட்ட நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன் இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. என்ன பாப்பா நீ பண்ணுற? ஐயோ விடுங்க, சின்ன பிள்ளை தானே, தெரியாம கூப்பிட்டுருச்சு. இல்லைங்க, இது தடவை பண்ணலை, இது 2வது தடவை பண்ணுறா. அன்றைக்கே வந்து உங்கள் வீட்டில் உங்கள் பாட்டி சொன்னாங்க. அப்போவே வந்து இவ கேட்கல. நானும் வீட்டுக்கு வந்து 2-3 தடவை சொல்லி பார்த்துட்டேன். உங்களை தெருவில் பார்க்குறப்ப வெளியில் பார்க்குற இடத்துலலாம் அப்பா அப்பான்னு கூப்பிட்டுருக்கா. யாருங்க அப்பா? சின்ன பிள்ளை நான் பார்த்துட்ருக்கேன். இல்லைன்னா இவளை அடிச்சிருப்பேன். அது தாங்க சொல்றேன், அவ தெரியாம சொல்லிட்டா. சின்ன பிள்ளை தானே, விடுங்க. இங்க பாருங்க தங்கம், இனிமே என்னைய அப்பான்னு கூப்பிடக்கூடாது, அண்ணான்னு கூப்பிடணும், சரியா? அண்ணா சொல்லுங்க. அண்ணா. நான் தான் சொல்கிறேன்லங்க, இவ கேட்க மாட்டோம். வர போட்டாதான் கேட்போம். ஏய் இங்கே வா முதல்ல. அந்த பக்கம் இங்கே ஓடுற. ஒழுங்க வந்துருப்பாப்பா. ஐயோ விடுங்க, சின்ன பிள்ளை தானேங்க, கூப்பிட்டா கூப்பிட்டு போறா.
என்னங்க நீங்கள் இப்படி பேசுறீங்க? வெளியில் உள்ளவங்க என்ன நினைப்பாங்க? நீங்கள் எங்களுக்கு யாருன்னு தெரியாது, உங்களை போய் அவள் அப்பா அப்பான்னு கூப்பிட்றா. சரிங்க, தெரியாத இடத்துல இனிமேல் அவள் கூப்பிட மாட்டா, நான் சொல்கிறேன். என்னமோங்க வர வர செய்கிறதே எனக்கு பிடிக்கல. சின்ன பிள்ளையா இருக்கான்னு பார்க்க, ஆனால் சின்ன பிள்ளை மாதிரி அவள் நடத்துக்கிறா. அழாதுட்டி, அழுது நாடகம் போடாத. உன்னை பற்றி எனக்கு தெரியாது, ஒழுங்க வா, வீட்டுக்கு போவோம். நீ அடிக்க மட்டும் சொல்லு, அப்ப நான் வருவேன். சொல்லுங்கங்க, அடிக்க மாட்டேன்னு, பாவம். சரி வா. நீ சொல்லு, காமாட்டா. சரி வாங்க. அடிக்க மாட்டேன் மேடம், வரீங்களா கொஞ்சம்? நிஜமாவா? ஆமாட்டி, வாடி. அடிக்க மாட்டேன் டி. கள்ளி மூஞ்ச பாரு, அடிக்க மாட்டேன்னு சிரிக்கிற. அது சரிங்க, நீங்கள் எதுக்கு வந்தீங்க? நீங்கள் வந்ததே நான் மறந்துட்டேன். அதுவா, அன்னைக்கு என்கிட்ட ஜாப் கேட்டிருந்தீங்களாங்க. எங்கள் அண்ணன் ஆஃபீஸ் சொல்லியிருந்தல்ல, எங்கள் அண்ணன் இப்போ வந்திருக்காரு. நீங்கள் அவங்கள ஒரு டைம் மீட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும்ல, அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டு போகலான்னு வந்தேன். ஆ ஆமாங்க சொன்னீங்க. ஓ சரி சரி, அவங்க இன்னைக்கு வந்திருக்காங்களா? ஆமாங்க, அண்ணனும் அண்ணியும் வந்திருக்காங்க, அங்கே தான் வெயிட் பண்ணுறாங்க. அதான் உங்களை கூப்பிட்டு போகலான்னு வந்தேன். அதுக்குள்ளே இவ்வளோ ஒரு பிரளயமே ஆக்கிடுச்சு இந்த பாப்பா. இவ எப்பவும் இப்படிதாங்க, எந்த இடத்துக்கு வந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பா. அம்மா, எனக்கு சூச்சு வருது. என்ன பாப்பா, வர்றப்ப தானே இருந்துட்டு வந்த, அதுக்குள்ளே வருதா? ஆமாம்மா, வாமா போகலாம். சரி சரி, இரு போகலாம். எங்க புரியுதுங்க, ஒன்றும் சொல்ல வேண்டாம். நீங்கள் இப்போ பாப்பா கூப்பிட்டு வீட்டுக்கு போங்க, நான் அண்ணன்கிட்ட பேசிக்கிறேன். நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் போய் அண்ணனை மீட் பண்ணிடலாம். நீங்கள் நாளைக்கு ஃப்ரீயா? ஆ சரிங்க, நான் என்றைக்குமே ஃப்ரீ தான். நீங்கள் ஒர்க்குக்குன்னா நான் எப்போனாலும் கிளம்பி வந்துடுவேங்க. நாளைக்கு ஓகேங்க, ஒரு 10 மணிக்கு ஓகேவா? இல்லை, அண்ணனே ஒரு 11 மணிக்கு தான் ஆஃபீஸ் வருவார். நான் காலையிலே போயிடுவேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு ஒரு 12 o'clock பக்கத்தில் கால் பண்ணிவிட்டு வாங்க. ஆ சரிங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. வாருங்க, வாங்க மேடம் வாங்க. பாய் பாய். பாய் தங்கம், பார்த்து போயிட்டு வாங்க. ஏங்க அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க சாரி, பாப்பாவால் இன்னைக்கு மீட் பண்ண முடியல, நாளைக்கு நான் கண்டிப்பாக வந்துடுறேன்னு சொல்லிடுங்க. சாரிங்க. அதெல்லாம் பரவாயில்லைங்க. இப்போ என்ன, ஒரு அவசரம் தானே போகிறீங்க, ஒரு பிரச்சனை இல்லைங்க. நான் சொல்லிடுறேன், அண்ணன் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. நாளைக்கு நீங்கள் கால் பண்ணிட்டு வாங்க. ஆ சரிங்கங்க, போயிட்டு வரேங்க. பார்க்க ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்காங்க, பாப்பா வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க. நாளைக்கு அண்ணன்ட்ட சொல்லி இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் சம்பளமும் ஏற்றி கொடுக்குற மாதிரி பேசணும். பாவம், தனி ஆளாக இந்த பாப்பா வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? நாளைக்கு ஸ்கூலுக்கு மற்ற விஷயத்துக்கெல்லாம் காசு வேணும்ல, கஷ்டம்தான். என்னமோ தெரியல, எனக்கு இவங்களும் சரி அந்த பாப்பாவும் சரி சடனாக ரொம்ப அட்டாச் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. என்னவா இருக்கும்? நம்ம என்ன லூஸா? அந்த பொண்ணு யாருன்னே தெரியல, வேலை கேட்டாங்க, வேலை வாங்கி கொடுக்க போகிறோம். இதுக்கு மேலே எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் நம்ம பிடிச்சிருக்கு அப்படி இப்படி பேசுகிறோம்? ஐயோ கண்ணா, இது ரொம்ப தப்பு. வேலையை பார்த்துட்டு போவோம்.